ஆக்சுவலாக இப்போ நான் சொல்ல போகிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எனி ஜாவா டீச்சர், கோட்லின் டீச்சர், மேபி பைத்தான் மோஸ்ட்லி பைத்தான் டீச்சர், இவங்க யாருமே இந்த டைமில் இதை கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டாங்க. அட்லீஸ்ட் இதை சொல்லித்தரதுக்கு அவங்க இந்த டைம்லேருந்து 2 to 3 months எடுத்துக்குவாங்க நம்ம ஸ்பீடில் போனோம். ஓகேவா? ஆனால் உங்களுக்கு நான் இதை இப்பயே பிரேக் பண்ண போகிறேன். இது கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது 8வது வீடியோ தானே. அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் 7 வீடியோ பார்த்துருக்கீங்கல்ல. இதில் நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே எதை பற்றி இருந்துச்சு? ஸ்ட்ரிங்கை பற்றி இருந்துச்சு. கரெக்டாக? எல்லாமே ஸ்ட்ரிங்கு தான். ஸ்ட்ரிங்கை தான் நம்ம வரைவாக யூஸ் பண்ணோம். ஸ்ட்ரிங்கு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிங் இருந்துச்சு. ஸ்ட்ரிங்குங்கிறது இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப். கரெக்டாக? அதுக்குள்ளே நீங்கள் எழுத்துக்களை ஸ்டோர் பண்ணணும். இதுதானே? அதுவே ஒரு பொய். ஸ்ட்ரிங்கு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கமான், எனி கெஸஸ் இருக்காது. என்னடா ஏதோ சொல்ல வராது, ஆனால் கற்றுக்கிட்டதெல்லாம் உண்மைதான். இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு சொல்லிடாதீங்க. அப்படிதானே மனசுக்குள்ளே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, பேசிக் டேட்டா டைப்புன்னு பார்த்தீங்கன்னா 4 டேட்டா டைப் தான். இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர். கேர்னா அது ஒரு எழுத்து. அதுவும் ஆக்சுவலி ஒரு இன்டீஜர் தான். ஓகே, ஸோ இது மோர் தேன் ப்ரோக்ராம் எழுதுறத விட ஒரு கிளாஸ் மாதிரி போகும். அப்புறமா கொஞ்சம் உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் சொல்லி தருவேன். ஓகே, ஸோ இதில் நான் குவிக்காக உங்களுக்கு இது என்னன்னு சொல்லிடுறேன். இன்ட்டுக்குள்ளே நீங்கள் எனி நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ணலாம்னா, -1 ஸ்டோர் பண்ணலாம், -55 ஸ்டோர் பண்ணலாம், 0 ஸ்டோர் பண்ணலாம், இப்படி ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை இப்படி ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ண முடியாது. என்ன தெரியுமா? இப்படி ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ண முடியாது. புரியல? இதை ஸ்டோர் பண்ணலாம், ஆனால் இதை ஸ்டோர் பண்ண முடியாதான்ட்டு. ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஃபிசிக்கல் வேர்ல்டும் லாஜிக்கல் வேர்ல்டும் வெவ்வேறு. ஓகேவா? இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் நீங்கள் ஒரு செகண்டில் இங்கேருந்து மார்ஸுக்கு கூட போகலாம். கரெக்டா? அப்போது லைட்டை விட நம்ம இமேஜினேஷன் ஃபாஸ்டா? எஸ் ஆர் நோ? நோ. நம்ம அங்கே போகவே இல்லை. நம்ம சும்மா நினச்சி தான் பார்த்துருக்கோம். உண்மையாக நம்ம அங்கே மார்ஸுக்கு போகல. கரெக்டா? அப்படி நம்ம என்ன வேணாலும் கற்பனை பண்ணலாமே. அப்போ நம்ம 1000 பேர் சாகிற மாதிரி கற்பனை பண்ணிட்டோம்னா நம்ம மூளை நியூக்ளியர் பாம்போட பவர்ஃபுல்மா? கிடையாது. இல்ல, அது பிசிக்கலா அதை பண்ணுது. இது ஜஸ்ட் இமேஜின் பண்ணுது. இமேஜின்ங்கிறது கற்பனை. நீங்க நினைக்கிற இடம் உண்மையா மார்ஸ் கூட உங்களுக்கு தெரியாது. கரெக்டா? அங்க மார்ஸ் இப்படிதான் இருக்குமான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ரைட்? போட்டோவை பார்த்ததை வச்சு நீங்க நினைப்பீங்க அந்த போட்டோ ஃபேக்கா இருந்துச்சுன்னா. புரியுதா வித்தியாசம் என்னன்ட்டு? இமேஜினேஷனுக்கும் பிசிக்கலா டிராவல் பண்றதுக்கும். பிசிக்கல் வேர்ல்டுல இந்த நம்பரை ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு ரேம்குள்ள ஆக்சுவலா கெப்பாசிட்டர்ஸ் தேவை. இன்ட்ங்கிறது பழைய காலத்துல 2 பைட்ஸ் கொடுக்கும். 2 பைட்ஸ்னா 16 கெப்பாசிட்டர்ஸ் கொடுக்கும். ஓகேவா? இப்ப மாடர்ன் வேர்ல்டுல 4 பைட்ஸ் கொடுக்கும். 4 பைட்ஸ்னா எவ்வளோ? 32 கெப்பாசிட்டர்ஸ் கொடுக்கும். 32 கெப்பாசிட்டர்ல நீங்க இவ்வளோ பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ணலாம். ஆனா இவ்வளோ பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம முதல்ல 2 பைட்ஸ் இருந்த காலத்தை பத்தி பேசினா 37,000 தான் இன்டீஜர்னால ஸ்டோர் பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் நம்பர். ஆனா அதுக்காக இன்னொரு டேட்டா டைப் வச்சிருந்தாங்க, லாங் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு லட்சக்கணக்கில் ஸ்டோர் பண்ணும். ஆனா இப்ப எல்லாம் இன்டீஜரே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் ஸ்டோர் பண்ணுது. அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப 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 பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, இதை ஒரு அடிஷனலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இன்ட். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ்னா இதுதான். இதுக்கு அடுத்தது என்னன்னா ஃப்ளோட். ஃப்ளோட்டுக்குள்ள இதுல ஸ்டோர் பண்ற எல்லாத்தையுமே நீங்க ஸ்டோர் பண்ணலாம். மேபி இந்த பெரிய நம்பரையுமே ஸ்டோர் பண்ணலாம். ஆனா ரொம்ப ரொம்ப பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேவா? கூட சேர்ந்து இப்படிப்பட்ட நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணலாம். இது என்ன நம்பர்னு சொல்லுங்க? பை. 3.14. பார்த்தோன்னே பையனு வரணும் வாயில. ஓகேவா? தெரியுது தானே கண்ணு? இதை பார்த்தாவே உங்களுக்கு பையனு தோணணும். ஓகே, எனிவே இந்த மாதிரி டெசிமல் பாயிண்ட்டை வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இதுக்குள்ள நீங்க பாயிண்ட்டை வைக்க முடியாது. ஓகேவா? பட் இதுல நீங்க பாயிண்ட்டை வைக்கலாம். இதுதான் ஒரு பிரைமரி டிஃபரன்ஸ். இதுக்கு அடுத்தது டபுள். டபுள் என்னன்னா நீங்க ஆக்சுவலி இன்னும் பெரிய நம்பர். இப்போ ஃப்ளோட்ல நீங்க நான் கடைசியா கொடுக்கறத மட்டும் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் வித் பாயிண்ட் இவ்வளோ பெருசாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் டபுளில் அதையும் ஸ்டோர் பண்ணலாம். இவ்வளோதான் வித்தியாசம். ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். கூட இவ்வளோ பெரிய நம்பரையும் ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இதில் ரொம்ப 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 பெருசாக கண்டிப்பாக இதுலேயும் பண்ண முடியாது. ஓகேவா? இவ்வளோ பெருசாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக பண்ணலாம். புரியுது இல்லை? பேசிக்காக ஃப்ளோட்டோட ஒரு அட்வான்டேஜ் தான் டபுள். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு டேட்டா டைப் இருக்கு. அதுதான் கேர். கேர்க்குள்ள நீங்க என்ன தெரியுமா ஸ்டோர் பண்ண முடியும்? ஒரு எழுத்தை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏ ஸ்டோர் பண்ணலாம், பிஏ ஸ்டோர் பண்ணலாம், சிஏ ஸ்டோர் பண்ணலாம், 1 ஸ்டோர் பண்ணலாம். ஆனா 1 எழுத்தாதான் ஸ்டோர் பண்ண முடியும்.
இது என்ன ஒன்ன எழுத்தா அப்படின்னா என்ன, ஒன்ன நம்பரா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன் நம்பரா ஸ்டோர் ஆகிறப்ப அது ஒன்னுங்கிற நம்பராகவே ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போ 5ங்கிறத ஒரு நம்பரா நம்ம எப்படி கெப்பாசிட்டியில ஸ்டோர் பண்ணுவோம்னா, 0ங்கிறது 0, 1ங்கிறது 1, 10ங்கிறது 2, 11ங்கிறது 3. புரியுது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. 100ங்கிறது 4, 101ங்கிறது 5. அப்ப 3 கெப்பாசிட்டி எடுத்து இதுல 1, இதுல 0, இதுல 1 ஸ்டோர் பண்ணும். புரிஞ்சுச்சா? அப்போ இதுல வந்து உங்களுக்கு வந்து 16 கெப்பாசிட்டி கொடுத்துறாங்களா இன்ட்ல. அப்ப என்னன்னா 16 கெப்பாசிட்டில 0 0 0 0 0 0 0 0 போட்டுட்டு கடைசியா 3 கெப்பாசிட்டிக்குள்ள அதுல 1 0 1 வச்சிருக்கோம். புரிஞ்சுச்சா? இப்படிதான் 5 ஸ்டோர் ஆகும். புரியுதா? ரேம்குள்ள எப்படி 5 ஸ்டோர் ஆகும்ட்டு. ஆனா எப்படி ஏவை ஸ்டோர் பண்ண முடியும்? நீங்க 1 இப்படி எண்ணிட்டு போறீங்க. ஆனா ஏவை நீங்க எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? ஏக்கு என்ன 0s and 1s? ஒரு குழப்பம் வருதா இங்க? ஏன்னா நம்பர்ஸ்க்கு வந்து நீங்க எந்த நம்பருக்கு வேணாலும் 0s and 1s சொல்லலாம். 55க்கு என்ன 0s and 1s நீங்க எண்ணிட்டே போலாம். கரெக்டா? 101 5க்கு, அப்ப 110 6க்கு, அப்படியே 1000 வந்து 8க்குன்னு வச்சுக்குவோம். 1001 வந்து 9க்கு, 1010 10க்கு, 1100 சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் 11க்கு, 1101 12க்கு. புரிஞ்சுச்சா? எப்படி அந்த புரியுதா இல்லையா? யாருக்குமே நான் சொன்னது புரியல கை தூக்குங்க. எல்லாத்துக்குமே புரியுதா? புரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஓகே, சோ நீங்க எல்லாமே மோஸ்ட்லி கிளியரா இருக்கீங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு. இந்த மாதிரி நம்பர்ஸ் எண்ணிட்டு போகணும். ஏபிசி எப்படி? ஏக்கு என்ன 0 சொல்லுங்க. தெரியாது இல்ல. 1 2 3 சொல்லுங்கன்னா 0க்கு 0 1க்கு 1 ஆரம்பிக்கிறேன். ஏக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தான் ஆஸ்கி உருவாக்குறாங்க. ஆஸ்கி படி என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆஸ்கினா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். வருதா? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதுக்குள்ள போனீங்கன்னா இதுல வந்து ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிள் நமக்கு வேணா, நமக்கு வந்து நியூமரிக் டேபிள் எடுத்துக்கலாம். உங்க கீபோர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் கூகுளுக்கே ப்ரோக்ராம் எழுதி தெரியல. திஸ் இஸ் பிரிட்டி குட். நல்ல அது இதெல்லாம் விட்டுருங்க. ஏபிசிடி எல்லாம் இருக்குல்ல, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இங்க தெரியுதா? டெசிமல்ல பாத்துக்கோங்க. நீங்க வந்து எக்ஸ்கிளமேஷன் போட்டீங்கன்னா அதோட நம்பர் 033 33. ஓகேவா? 33க்கு 0 சொன்னு எழுதலாம் தானே? 0 1 2 3 33 வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்ல? அதுக்கு வர 0s and 1s தான் எக்ஸ்கிளமேஷனுக்கு. எஸ்க்கு போனீங்கன்னா எஸ் வந்து 83. ஓகேவா? 83க்கு 0s and 1s உங்களுக்கு எழுத தெரியும்ல? 83க்கு வர 0s and 1s தான் எஸ். ஓகேவா? 83க்கு இந்த 0s and 1 0 1 0 1 0 0 1 1 இப்படின்னா அது வந்து 83. சோ 83னா எஸ், 65னா ஏ. பாருங்க 65னா ஏ இருக்கும். ஸ்மால் ஏ கப் என்ன பண்றது? 97. 97க்கு போங்க, ஸ்மால் ஏ இருக்கும். எங்க இருக்கு? 97க்கு ஸ்மால் ஏ. பாத்தீங்களா? புரிஞ்சுச்சா? சோ என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ஒன்னும் பெருசாவெல்லாம் யோசிக்கல. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பர் கொடுத்தோன்னே அந்த அதோட 0s and 1s எடுத்துட்டோம்னா அந்த எழுத்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுல ஒரு சந்தேகம். அப்ப 1ஓட 0s and 1s என்ன? இப்ப 1ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும்? 1ங்கிறது வந்து SOH ரெப்ரசென்ட் பண்ணுமா இல்ல 1ங்கிற நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுமா? இப்ப நீங்க இந்த 0s and 1s இருக்குல்ல, 0 0 0 0 0 0 0 1ங்கிறது இதை நீங்க எதுக்குன்னு சொல்லிட்டீங்க? இது SOHக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? அதே மாதிரி நல் கேரக்டர். சரி விடுங்க, நான் சிம்பிளாவே கேட்கறேன். இப்போ 83ங்கிறது எஸ்க்குன்னு எடுத்துட்டோம்ல, கரெக்டா? அப்ப 83ங்கிற நம்பரை நான் காமிக்கணும்னா எப்படி போடுறது? ஒரு பிரச்சனை வருதா? இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா? இதுக்கு என்ன பண்றாங்க? நம்பருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. 0ங்கிற நம்பருக்கு வந்து 48. புரியுதா? 48 0s and 1s எழுத முடியும்ல? 48 0s and 1s எழுதுறீங்கன்னா அது 48 கிடையாது, 0. புரியுதா? 49 0s and 1s எழுதுறீங்கன்னா அது 1. அப்படின்னா நீங்க 55 நம்பரா ஸ்டோர் பண்ணீங்கன்னா, இன்டீஜரா ஸ்டோர் பண்ணீங்கன்னா 0 1 1 0 1 1 அந்த மாதிரியே 55 வரைக்கும் வந்தா என்னவோ அந்த 0s and 1s தான் ஸ்டோர் ஆகும். ஆனா அதே 55 நீங்க கேரா ஸ்டோர் பண்ணீங்கன்னா, கேரக்டரா ஸ்டோர் பண்ணீங்கன்னா 5க்கு இந்த 49ஓட ஸ்டோர் ஆகும். சாரி, 5க்கு வந்து இந்த 53ஓட ஸ்டோர் ஆகும். 0 1 1 0 0 1 1 0 1 1 1 0 0. 5க்கு அப்புறம் இன்னொரு 5 இருக்கா, அதுக்கு மறுபடியும் 0 0 1 1 0 1 0 1 ஸ்டோர் ஆகும். சோ அப்ப அங்க ஸ்டோர் ஆகுறது வந்து 53 53. புரியுதா? புரிஞ்சுதா இல்லையாடா? குழப்பறனோ? புரியுது தானே? நீங்க வந்து 55 இன்டீஜரா ஸ்டோர் பண்ணீங்கன்னா 55ஓட 0s and 1s அப்படியே சேவ் ஆகும். அப்ப ஸ்டோர் ஆகிற 0s and 1s வந்து 0 0 1 1 0 1 1 1. இதுதான் 55.
ஓகேவா? அதனாலதான் 55 + 55னா இதுவே 2 தடவை ஆட் ஆகும். அப்ப உங்களுக்கு ஆன்சர் 110 வரும். ஆனா நீங்க ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்றப்போ, கேரக்டரா ஸ்டோர் பண்றப்போ இது ஸ்டோர் ஆகாது 55னா. அதை பொறுத்த வரைக்கும் 5ங்கிறது ஒரு எழுத்து, 5ங்கிறது ஒரு எழுத்து. 5ங்கிற எழுத்துக்கான நம்பர் 53. அப்ப 00110101ங்கிறது 2 தடவை ஸ்டோர் ஆகும். ஒரு 5க்கு இது ஸ்டோர் ஆகும், இன்னொரு 5க்கு இது ஸ்டோர் ஆகும். ஆனா நீங்க 55 ஸ்டோர் பண்றப்போ ஒரே ஒரு தடவை இதுதான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்பேஸும் கம்மியா இருக்கும், அதை வச்சு நீங்க அடிஷனும் பண்ணலாம். ஆனா நீங்க எழுத்தா ஸ்டோர் பண்றப்போ இது ஒரு எழுத்தா இருக்கு, புரியுதா? இது அப்போ ஒரு எழுத்து. இந்த எழுத்தை நீங்க எப்படி ஆட் பண்ணுவீங்க? இது 5ங்கிற எழுத்து, 53ங்கிற எழுத்து. அப்ப நீங்க 55 + 55 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 53 + 53 ஆன்சரா வரும். குழப்பது இல்ல. அதனாலதான் ஸ்ட்ரிங்கை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சேர்ந்துதான் வருது. புரிஞ்சுச்சா? இப்போ லெட்ஸ் கெட் பேக் டு ஆர் கேர். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு ABC1 இதெல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகுது? இதுக்கெல்லாம் ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இவ்வளவுதான் கணக்கு. இப்படிதான் வச்சு C++ இப்படிதான் ஒர்க் ஆகும். C++ இவ்வளவுதான் உங்களுக்கு டேட்டா டைப். மாடர்ன் லாங்குவேஜஸ் வர வர இன்னொரு புது இதை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா பூலியன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இதுக்குள்ள நீங்க ட்ரூ ஃபால்ஸ சேவ் பண்ணலாம். ஓகேவா? ஒண்ணு இல்ல, ட்ரூனா கெப்பாசிட்டிக்குள்ள 1 இருக்கும், ஃபால்ஸ்னா கெப்பாசிட்டிக்குள்ள கரண்ட் இருக்காது, அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கு அப்போ ஒரு கெப்பாசிட்டரே போதும் இல்ல, ஆனா 8 கெப்பாசிட்டர் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ஆக்சுவலி இன்ட்டுக்குள்ளதான் போய் காருக்குள்ளதான் போய் ஸ்டோர் ஆகும். அது ஒரு காமெடி. ஏன்னா பூலியன் ஒண்ணு இல்லவே இல்லை. இதெல்லாம் டிரைவ்டு டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். பூலியன்கிற டேட்டா டைப் ஆக்சுவலா இல்லவே இல்லை. அப்ப நீங்க போய் டைரக்டா ஒரே கெப்பாசிட்டில ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல. சோ என்ன பண்ண, நீங்க ட்ரூவா ஸ்டோர் பண்ணணும்னா இந்த கேர்க்குள்ள முதல்ல எழுத்து இருந்துச்சு 0000000ங்கிறது அந்த நல்லுங்கிறவனை ரெப்ரசென்ட் பண்ணிச்சு, ஞாபகம் இருக்கா? இத 00 இது பண்ணுதுல, இதுதான் போய் சேவ் ஆயிருக்கும். அதே மாதிரி நீங்க ட்ரூவா சேவ் பண்ணீங்கன்னா அந்த SOH தான் போய் சேவ் ஆயிருக்கும். சோ கிளியரா என்னன்னா, இப்போ ஒரு டேட்டா டைப் இல்ல, ஆனா நீங்க யூஸ் பண்ண முடியும். இங்க போய் நீங்க பூலியன் கொடுக்க முடியும். இப்ப வேர் ஏ ஒரு ஸ்ட்ரிங்னு வைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு எரர் வரல இல்ல. அதே மாதிரி வேர் ஏ பி ஒரு பூல்னு வைக்க முடியும். நீங்க பூலியன் வருது பாத்தீங்களா? ஆனா பூலியன் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஓகேவா? இது டிரைவ்டு டேட்டா டைப், ஆக்சுவலா இருக்கிற ஒரு டேட்டா டைப்பே கிடையாது. இது இல்லாத ஒரு டேட்டா டைப், ஆனா நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? எப்படின்னா அது கேரா கன்வெர்ட் ஆகி உங்க கண்ணுக்கு தெரியாது, பின்னாடி ப்ரோக்ராமுக்கு பின்னாடி போறப்ப அது கேரா கன்வெர்ட் ஆகி கேரா கன்வெர்ட் ஆகி ஒர்க் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு அது தெரியவும் தேவையில்லை. நீங்க இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு நம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பூலியன் ஒண்ணு இருக்குதுன்னு நீங்க நம்பிக்கோங்க, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா உண்மையில அது கிடையாது. புரிஞ்சுச்சா? பட் இப்ப நான் சொன்னதை இத்தோட மறந்துங்க, இனிமேல் நீங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சிச்சு தானே? இதுதான் பூல். எப்படி பூல் ஒரு ஃபேக் டிரைவ்டு டேட்டா டைப்போ, அந்த மாதிரிதான் ஸ்ட்ரிங்கும் ஒரு ஃபேக் டிரைவ்டு டேட்டா டைப். ஸ்ட்ரிங்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நீங்க இப்படி இத்தனை எழுத்தெல்லாம் ஒட்டுக்கா வைக்கவே முடியாது. ஆனா வைக்க முடியுதே, எப்படி தெரியுமா? ஏன்னா ஸ்ட்ரிங்கிறது ஒரு கேர் அரே. கேர் இருக்குல்ல, இதை நீங்க அரே பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்ட்ரிங் தானே, கரெக்டா? ஒரு கேரக்டர் நீங்க என்ன ஸ்டோர் பண்ண முடியும்? ஏஓ 1 ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப கேரக்டர் ஒரு அரேவா வச்சீங்கன்னா நிறைய எழுத்து ஸ்டோர் பண்ண முடியுமா? அதுதானே ஸ்ட்ரிங். சோ நீங்க ஆக்சுவலா ஒவ்வொரு டைம் ஸ்ட்ரிங்னு சொல்றப்பையும் சீக்கிரட்டா உள்ள ஒரு கேரக்டர் அரே தான் கிரியேட் ஆகும். அதனாலதான் இப்போ நல்லா பாருங்க, 11ங்கிறது ஒரு இன்டீஜர் வேரியபிள், கரெக்டா? ஒரு இன்டீஜர் நம்பர், கரெக்டா? 11ங்கிறது ஒரு இன்டீஜர் நம்பர் தானே. 11 நான் இப்ப எழுதுறேன், எரர் காட்டுதா? ஒரு மாதிரி அது புரியவே இல்லை பாத்தீங்களா? ஒரு இதுல எரர் காட்டுது, ஒரு இதுல காட்டல, அதுக்கு என்னன்னே புரியல. ஆனா லாஸ்ட் டைம் நான் இதையே டபுள் கோட்ஸ்குள்ள போட்டு எழுதுறப்ப அது காட்டல. ஏன் தெரியுமா? ஏன்னா இது ஒரு அரே. நீங்க அரேக்கு தானே இதை போட முடியும். 11ங்கிறது ஒரு அரே கிடையாது இல்ல. 11ங்கிறது ஒரு நம்பர் தானே. 11ங்கிறது ஒரு அரேவே கிடையாது இல்ல. சோ 11ங்கிறது ஒரு நம்பர்ங்கிறனால ஒரு நம்பருக்குள்ள போய் நீ எப்படி 0 எடுக்க முடியும், அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லுது. ஓகேவா? ஏன்னா 11ங்கிற நம்பர் எப்படி கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆகும்? 1 ஸ்டோர் ஆகாது, கரெக்டா? அது அப்படியே அந்த 11ஓட 0s and 1s தான் ஸ்டோர் ஆகும். அதுல நீங்க எப்படி 0th பொசிஷன் எடுக்க முடியும்? அது மொத்தமா ஒரே நம்பர், கரெக்டா? சோ அதுக்கு 0th பொசிஷன் நீங்க எடுக்க முடியாது. ஆனா இந்த 1 எழுத்தா ஸ்டோர் ஆகுது, கேரக்டரா ஸ்டோர் ஆகுது. அப்ப 1க்கு ஒரு 0s and 1s இருக்கும். ஏன்னா 1னா 43, ஞாபகம் இருக்கா? 43 44 கரெக்டா? 0 சம்திங் இருந்துச்சுல்ல அந்த இதுல. 48 இங்க போனா தெரிஞ்சிடும். 49. சோ அப்ப இது ஒரு 49, இது ஒரு 49, புரியுதா? 2 49 தான் இதா இருக்கு. அப்ப அது இந்த 49 எடுக்க முடியும் இல்ல?
புரிஞ்சுச்சா? சோ இது வந்து ஆக்சுவலா ஒரு அரே. ஆனா உங்களுக்கு அதனாலதான் லாஸ்ட் டைம் நம்ம என்எஸ் ஒண்ணு வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? என்எஸ் ஆஃப் 0 இது போய் என்ன எடுத்துருச்சு. ஓகே, சோ இப்ப புரிஞ்சுச்சா? ஸ்ட்ரிங்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, கேருங்கிற டேட்டா டைப் தான் இருக்கு. ஆனா அது வந்து இதுல வச்சிருப்பாங்களான்னு தெரியல, கோட்ல இல்லாத ஹைட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கலாம் எதுக்கோ. இல்ல இருக்கு பாத்தீங்களா, கேர்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு பாத்தீங்களா? எப்படி ஸ்ட்ரிங் இருக்கோ அந்த மாதிரி கேர் இருக்கும். பட் இந்த ரெண்டும் ஃபேக் டேட்டா டைப்ஸ். புரிஞ்சிச்சு தானே? அது ஆக்சுவலா உண்மையை சொல்லணும், இதுவே ஒரு ஃபேக் டேட்டா டைப் தான். இதுவே இன்டீஜருக்குள்ளதான் ஸ்டோர் பண்ணுது, கரெக்டா? ஏவை ஸ்டோர் பண்ணுனா அது ஏவை என்ன பண்ணுது, 65 தான் ஸ்டோர் பண்ணுது. சோ டெக்னிக்கலி இதுவே ஒரு இன்டீஜரோட டிரைவ் டேட்டா டைப் தான். அதுல இருந்து டிரைவ் பண்ணி ஸ்ட்ரிங்னு வச்சு நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏமாத்துறாங்கன்னு இல்ல, உங்களுக்கு ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு டேட்டா டைப்பா வச்சுதான் நான் நம்பிட்டு இருக்கேன். நான் எழுதுற எல்லா ப்ரோக்ராம் அப்பயும் எனக்கு இது ஞாபகமே இருக்காது. ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கேரக்டர் அரேங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் அது ஒரு ஸ்ட்ரிங்னு நினைச்சுதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். we will completely forget it. ஸோ நீங்க அதே மாதிரியே யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன பியூட்டி நாட்டி திங்ஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியும். என்ன சாஃப்ட் 0 அது எடுக்கும். ஏன்னா உள்ள வந்து அது கடைசியில் அது ஒரு அரேவா தானே இருக்கு. அதனால இதெல்லாம் ஒர்க் ஆகும். இதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். சில ஏரியாஸ்ல இதை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து ஒரு சூப்பரான ப்ரோக்ராம் செய்ய போறோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ராஜெக்டோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னாலும் வச்சுக்கலாம். இதுல வந்து நான் லூப்ஸ் சொல்லி கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்பேன். அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க என்ன தெரியுமா ப்ரோக்ராம் எழுத போறீங்க? ஃப்ளேம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எழுத போறீங்க. 2 பேர்த்தோட ஒரு பாய் நேம் ஒரு கேர்ள் நேம் கொடுத்தா ஃப்ளேம்ஸ் போட்டு என்னன்னு இது ஆக்சுவலா அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுவீங்க. இப்ப இந்த மாதிரி ப்ரோக்ராம் உண்மையா சொல்றவங்க எல்லாம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இவங்க எல்லாம் ஃப்ளேம்ஸ் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்கைநெட்டோட சிலபஸ்க்குள்ள இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ஸ்னேக் கேம் இருக்கும். ஸ்னேக் கேம்க்கு நீங்க அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிட்டு போறப்போ நம்ம ஃப்ளேம்ஸோட பேசிக் இதை பண்ண போறோம். என்ன ஃப்ளேம்ஸோட ரொம்ப பேசிக்ஸ் என்ன? முதல்ல எழுத்தா பிரிக்கணும், கரெக்டா? அதோட பேசிக் என்ன? முதல் எழுத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 ப்ரோக்ராம் இதில் செய்ய போறோம். ஒரு ப்ரோக்ராம் மட்டுமே பண்ணலாம். உங்க பேரை கொடுத்தா அதோட முதல் எழுத்து என்னங்கிறது அவுட்புட்டா கொடுக்கணும். பண்ணலாமா? ஓகே, ஸோ இந்த பட்டனை தூக்கிடலாம். இங்க ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனுக்குள்ள நான் வந்து எனக்கு 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட் தேவையில்லை, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டே போதும், கரெக்டா? ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ள நான் ஏதோ ஒன்று டைப் பண்றேன். ஓகேவா? இதுக்குள்ள போய் ராகுல்னு டைப் பண்றேன். எனக்கு கிளிக் பண்ணோன்னே சிஎல் ஆகணும். எப்படி நான் ப்ரோக்ராம் எழுதுறது யோசிக்கிறேன்னு பாருங்க. இந்த சிஎல்ல நான் இதுக்குள்ள டைப் பண்ணதோட ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும் வரணும். அப்ப நான் இதுக்குள்ள என்ன கொடுக்கணும்? என்ன அரே ஆஃப் 0? ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன டைப் பண்ணணும் அதை எடுக்கணும். அதோட 0th பொசிஷன் தானே கண்டுபிடிக்கணும். இங்க என்ன டைப் பண்ணா அது i1 டாட் வேல்யூக்குள்ள இருக்குமா? அப்ப i1 டாட் வேல்யூ. இப்போ இதோட 0 எடுக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சுதா? இதுக்கு மட்டும் அவுட்புட் ட்ரேஸ் எனக்கு தெரிஞ்சு நான் இதுலயே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து ராகுல்னு கொடுத்துட்றேன். இதுக்குள்ள போய்க்கலாம். வந்துருச்சா? ஆர் பாத்தீங்களா? நான் ஒரு டைம் கிளிக் பண்றப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்குது. இவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கான அவுட்புட் ட்ரேஸ் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஈஸின்ட்டு. ஒரு விஷயமே கிடையாது. இதுலயே நான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிக்கிறேன். பட்டனை கிளிக் பண்ணனா உடனே என்ன இருக்கும்? இந்த ராகுல்ங்கிறது இதுக்குள்ள வந்திருக்கும். அப்ப i1 டாட் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணிருக்கோம்? ராகுல்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ராகுலோட 0th பொசிஷன்ல என்ன இருக்கு? ஆர் இருக்கு. ஆரை வந்து பிரிண்ட் பண்ணிருச்சு. இவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு இல்லை, சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இவ்வளவு அவுட்புட் ட்ரேஸே முடிஞ்சு போச்சு. இப்படிதான் நான் மைண்டுக்குள்ள அவுட்புட் ட்ரேஸ் பண்ணுவேன். இதுக்கு பேரு மைண்டுக்குள்ளேயே அவுட்புட் ட்ரேஸ் பண்றது. நீங்க thousands and thousands ஆஃப் லைன் கோட் எழுதுறப்ப நீங்க கண்டிப்பா ஒரு பேப்பர் எடுத்து அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிருக்க முடியாது. அப்ப வந்து இந்த மாதிரி குயிக்கா மைண்டுக்குள்ளேயே அவுட்புட் ட்ரேஸ் பண்ணும். அப்ப உங்களுக்கு பார்த்தாவே ஓகே i1 டாட் வேல்யூ தான், இதை மாதிரி தெரியணும். அதுக்கு ஒரே வழி நீங்க அடிக்கடி அவுட்புட் ட்ரேஸ் பண்றது தான். நான் ஏற்கனவே ஒரு தடவை உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு பட்டனை வச்சு ராகுல்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள வைக்கலாங்கிறத நான் இன்ஸ்டன்டா உங்களுக்கு சொல்லி கொடுக்க யோசிச்சேன். இந்த திறமை உங்களுக்கு வரணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, என் மைண்ட் யோசிச்சு இல்லையா, யோசிச்சு உருவாக்குனதை நீங்க ட்ரேஸ் பண்றீங்க. திரும்ப திரும்ப ட்ரேஸ் பண்றப்ப அதே பேட்டர்ன் உங்க மைண்டுக்குள்ள கிரியேட் ஆகும். அப்போ உங்க மைண்டாலும் இந்த மாதிரி புதுசா யோசிக்க ஆரம்பிச்சிட முடியும். ஸோ இதுக்கு தான் அவுட்புட் ட்ரேசிங். இதை மட்டும் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருங்க.